அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சூழ்ச்சிகளால் தான் தோற்றோம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அது யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக பெற்ற வாக்களை ஒப்பிட்டு புள்ளி விவரங்களை கூறினார். அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்தனா 41.33%. அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்களை வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பு திமுக அமைச்சர்கள் படிப்படியாக சிறை செல்வார்கள் என்றும் சூசகமாக கூறியுள்ளார். நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போறார். படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. தேர்தலை மனதில் வைத்தே மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். தொடர்ந்து பேசியவர் அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.
2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது என்றும் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்து முடிவு செய்ய அவருக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதால் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழிநடத்துவார் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். கூட்டத்தில் மொத்தம் 16 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. அதில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் EPSக்கு இருப்பதாகவும் பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன் தலைமையை ஏற்பவர்கள் மட்டுமே கூட்டணியில் இடம்பெற முடியும் என்றும் அதிமுக குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் OPS இணைவது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்றும் சூசகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. அப்படி கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்பவர்களாகவும் கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணியில் யாரை இணைப்பது என்பதை முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் என்பதும் மறைமுகமாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம். நீதித்துறைக்கே சவால் விடக்கூடிய ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மைக்கு கண்டனம் என்றும் அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. EPSன் பயத்தை போக்குவதற்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டதாக தற்போது திமுக தரப்பு விமர்சித்து வருகிறது. விவரங்களோடு இணைய சிறப்பு செயலர் கோகுல் விவரம் என்ன? அதிமுக பொதுக்குழு குறித்து தற்பொழுது திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை வாயிலாக பதிலளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் புலம்பலை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் 2026 தேர்தலிலையும் படுதோல்வியே பரிசாக தருவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் இந்த பொதுக்குழு என்றும் மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடைய போல மாப்பிள்ளை பழனிசாமி தான், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்ற ஒரு விமர்சனத்தையும் அதிமுக பொதுக்குழுவில் அதிகாரம் என்ற போலி சட்டையை பழனிசாமிக்கு மாற்றியிருக்கார்கள் என்றும் RS பாரதி தொடர்ந்து விமர்சனம் செய்திருக்கார். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் என்ற தீர்மானம் பார்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் மத்தியில் தான் போல காட்டுமே தவிர அவர் டம்மி என்பது மக்களுக்கும் பாஜகவும் தான் நன்றாக தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தது குறித்தெல்லாம் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய RS பாரதி மெகா கூட்டணி அமைப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் வர தயாராக இல்லை என்றும் 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு எந்த ஆளுமையும் இல்லை, மக்கள் செல்வாக்கும் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக உணர்ந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மிரட்டி அடிபணியை வைத்து கூட்டணியை அவரே அறிவித்தார் என்பதுதான் நிஜம் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனங்களுக்கு எல்லாம் அவர் பதிலளிக்கக்கூடிய நிலையில திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்து வரும் வளர்ச்சியை தினந்தோறும் பார்த்து வயிற்றல் செல்லில் தவிக்கும் எடப்பாடி பழனிசாமி போகின்ற இடங்களில் எல்லாம் புலம்புவதை வாடிக்கையா வைத்திருக்கார் என்றும் அதையே அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானங்களும் வடித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். ஒரு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான GST ஒப்பிடும் போது
கடன் அளவு எவ்வளவு என்பதுதான் கடன் சுமை தீர்மானிக்கும் காரணம் என்றும், அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஜிடிபி குறித்தெல்லாம் தற்பொழுது அதிகரித்து குறித்தெல்லாம் ஆர்எஸ் பாரதி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கார். ஒரு நீண்ட அறிக்கையாக இந்த பதிலளிக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்துல நீதித்துறையின் மதச்சார்பின்மைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில அடம்பிடிக்கும் நீதிபதிக்கு எதிராக திமுக கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தை கூட வடமாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் உட்பட 120 மக்களவை உறுப்பினர்கள் ஆதரித்திருப்பதாகவும், ஆனால் மற்ற மாநிலங்களில் மத கலவரம் செய்வதையே ஆட்சியை மாற்ற பாஜக முயற்சி செய்து பலனடைந்தால் தமிழ்நாட்டில் அந்த பலனை அறுவடை செய்யலாம் என்ற நப்பாசையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கலவர அரசியலுக்கு துணை போகும் வகையில அதிமுகவின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கார். பாஜகவின் மதவரி கொள்கைக்கு எதிராக இருப்பது திமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு என்பதால் தமிழ்நாட்டுக்கு துரோகத்தையும் வஞ்சகத்தையும் மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு துணிந்து செய்கிறது என்றும், அப்படி இருந்தும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமியின் புலம்பலை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும், 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு 2026 தேர்தலிலும் படுதோல்வி பரிசாக மக்கள் அளிப்பார்கள் என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுகவுடைய விமர்சனமாக ஆர்எஸ் பாரதி வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். வரும் தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அந்த கூட்டணி 10 தொகுதிகளில் கூட வெல்வதற்கு வாய்ப்பில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார்.